நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒன்றியம் குத்தாலம் கணபதி தேசிய நடுநிலைப் பள்ளியிலிருந்து தலைமை ஆசிரியராக 35 ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிந்ததற்காக தமிழக அரசினுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது இந்த கல்வியாண்டில் எனக்கு கிடைத்ததற்கு இந்த அரசுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய இந்த ஆசிரியர் பணி மிக சிறப்பாக அமைந்ததற்குடைய காரணமாக இந்த விருது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இது எங்களுடைய பள்ளியினுடைய ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினுடைய முழு ஒத்துழைப்பினால்தான் இந்த இந்த ஆசிரியர் விருது கிடைத்ததற்கு எனக்கு முக்கியமான காரணமாக அமைந்தது. முற்றிலும் தமிழக முதல்வர் அவர்களுடைய பல்வேறு நலத்திட்ட பணிகளை நாங்கள் சிறப்பாக சென்று மாணவர்களிடம் சேர்ப்பித்ததற்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எம் கணேசன், குத்தாலம் கணபதி தேசிய நடுநிலைப்பள்ளி, மயிலாடுதுறை மாவட்டம். பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற வரிகளுக்கு ஏற்ப கல்வியை அனைவரும் கற்று உயர்வு பெறச் செய்யும் ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். நான் கீதா, மதுரை மாவட்டம் கூடக்கோயில் என்ற கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். முதலில் என்னை பெற்றவர்கள், வளர்த்து படிக்க வைத்தவர்கள், பட்டதாரி ஆக்கிய என்னுடைய கணவர், என்னை செதுக்கிய என்னுடைய உடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், என்னை குடும்ப உறவுகளாக ஏற்றுக்கொண்ட என்னுடைய மாணவ செல்வங்கள், என்னை இந்த நிலைக்கு உருவாக்கிய என்னுடைய நிர்வாகத்தினர் அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய மாணவர்களுடைய வெற்றியும் பெருமையுமே என்னுடைய இந்த விருதுக்கான விதையும் உரமும் ஆகும். என்னுடைய கிராமம் கூடக்கோவில் ஒரு 10-20 கிராமங்களுக்கு தாய் கிராமமாக விளங்குகிறது. மாணவர்கள் நிறைய கல்வி கற்று பல இடங்களில் பணியிலே அமர்ந்து எங்களுடைய பள்ளிக்கு மகுடத்தில் பதித்த நவரத்னங்களாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெண் குழந்தைகள் இன்னும் பயின்று வர வேண்டும் என்பது என்னுடைய பேராவல். பெண் குழந்தைகளுக்கு இன்றைய சமுதாயத்தில் பின்தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை முதலில் விலக்க தெரிய வேண்டும், பிரச்சனையிலிருந்து விலக தெரிய வேண்டும், அல்லது அதை எதிர்கொள்ளும் திறமை பெண் குழந்தைகளுக்கு வேண்டும் என்பது என்னுடைய பேராவல். குழந்தைகள் கல்வி கற்று உயர வாழ்த்துக்கிறேன். நன்றி. நாய் கட்சியிலமா ரொம்ப அவஸ்தப்பட்டேன். 6 மாசமா வேலைக்கே போல. நான் கட்சியத்திலேயே வர ஊசி போட்டாங்க, வேற உயிர் போற மாரி இருந்தது எனக்கு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே மனிதர்களை தவிர வேற எந்த உயிரினங்களும் வாழ முடியாது அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நோக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். டெலிவரி செய்யக்கூடியவங்களால இரவு நேரங்களில் பைக்கில் போக முடியல. இவங்களாம் ரொம்ப சாமானியமான மனிதர்கள். இவங்க வாழ்வாதாரமே உங்களுடைய வேலையை நம்பி இருக்கு. பழைய காலத்து போட்டோல வீட்டில் எப்படி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு மாடு நிற்குமோ, அந்த போட்டோல ஒரு நாயும் உட்காந்துட்டு இருக்கும் பக்கத்துல. சார் போட்டோல வந்து பெட்டு நான் இன்னைக்கு தான் சார், நீங்களும் நானும் பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவர்கள் வந்து கருணை இல்லமா காட்டிக்கிறாங்க. நாய்க்கு சோறு போடுறோம், நாய்க்கு நாங்களே கர்த்தரை பண்றோம். அது யார் பண்ண வேண்டிய விஷயம்? கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் சார். நீங்க எதுக்கு பண்றீங்க? கார்ப்பரேஷன் பிகினிங்க பண்ண முடியும். இங்க வந்து கேக்குறீங்க, நீங்க உங்கள அங்க போய் பிகினிங்க கேட்க வேண்டியதானே? நீ கார்ப்பரேஷன் வந்து குரங்கு குட்டியை வீட்டுக்கு எடுத்துற முடியுமா? ஃபாரஸ்ட்காரன் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். நாய் குட்டியை கொண்டாந்து வச்சு நீங்க தான் பெருக்கி விட்டாரு. யாரு சொன்னா நான் இங்க தான் இருக்குன்னு? யாரு சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நாய் என்ன நாயோட கூண்டு வாழ சொல்றீங்க. எதுக்கு நான் கூடி வாழணும் சார்? நாயை எப்படி பராமரிக்கிறது, அதனால என்ன ஆபத்து, என்ன பிரச்சனை தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாரையாவது காட்டுங்க நாயை கொல்லணும்னு சொன்ன முதல் மனுஷன். ஆமா சார், சட்டத்துல இடம் இருக்கு சார், சட்டத்துல இடம் இருக்கு.